செயற்கை உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் குட்டி குட்டி மண்புழுவும் நுண்ணுயிர்களும் செத்து போச்சுங்க. ரசாயன உரத்தை நிப்பாட்டிட்டு ஜீவாமிர்தம் ஊற்று பஞ்சகாவிய தெளிப்பனும் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தா மகசூலும் பாதியாக குறைஞ்சிடுங்க. நம்ம நிலத்தில் இருக்கிற நச்சுவை வெளியேற்றணும். பல தானியத்தை விதைக்கணுங்க. மடைக்கு உழணும். ஒரு பயிரும் கிடைக்கலங்க. நஷ்டமாக போச்சு. நம்மாழ்வார் சொன்ன அந்த புழுக்களும் பூச்சியும் இறந்து போயிடும். இனப்பெருக்கத்தை தடுக்க போகிறோங்க. லாபம் அதிகமாகும். எப்படி விற்பனை செய்வது? ஒரு கிலோ 200 ரூபாய் என்ற ரேஞ்சில் விற்பனை செய்ய மதிப்பு கூட்டி விற்றா லாபம் 2 மடங்கு ஆகுங்க. பல வருடமாக செயற்கை உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் நிலத்தில் கொட்டி கொட்டி நிலம் ஐசியூவில் இருக்கிற நோயாளி மாரி மாறி போச்சுங்க. மண்ணில் இருக்கிற மண்புழுவும் நன்மை செய்கிற நுண்ணுயிர்களும் செத்து போச்சுங்க. இப்படிப்பட்ட நிலத்தில் இன்றைக்கே ரசாயன உரத்தை நிப்பாட்டிட்டு நாளைக்கு ஜீவாமிர்தம் ஊற்றுவேன், பஞ்சகாவிய தெளிப்பேன்னு இயற்கை விவசாயம் ஆரம்பித்தா பயிர் நல்லா வளருமா? கண்டிப்பாக வளராதுங்க. மகசூலும் பாதியாக குறைஞ்சிடுங்க. இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயமா நம்ம நிலத்தில் இருக்கிற நச்சுவை வெளியேற்றணும். அதுக்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் ஒரு பயிர் செய்யறதுக்கு முன்னாடி 3 முறை பல தானியத்தை விதைக்கணுங்க. பல தானியம் விதைச்சி அது பூக்குன்ற தருணத்தில் அதை மடக்கி உழணுங்க. அப்படி 3 முறை ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாடி நம்ம பல தானியம் விதைத்து நம்ம மடைக்கு ஓட்டினா அந்த மண்ணினுடைய வளம் பெருகும், மகசூலும் அதிகப்படியாக பெறலாங்க. நம்ம நிலத்தில் இருக்கிற நச்சுவை வெளியேற்றாமல் நம்ம திடீர்னு இயற்கை விவசாயம் செஞ்சால் நஷ்டம்தாங்க ஏற்படும். நானும் அந்த தப்பு செஞ்சுருக்குங்க. யூடியூப்பில் பார்த்தேன், வாசனை சீரசமாக ஒத்த நாற்று முறையில் நட்டால் அது பல கிளைகளாக கிளைக்கும், அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திடீர்னு செயற்கை விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றினுங்க. பலதானிய விதைப்பு விதைக்கலை, தொழு உரம் கொட்டலை, எதுவுமே பண்ணாமல் நாற்று விட்டு அப்படியே ஒவ்வொரு நாற்றாக எடுத்து அந்த சீரக சம்பவம் நட்டங்க. நட்டு 15 நாளில் ஒரு பயிரும் கிடைக்கலைங்க. நட்ட பயிரும் கரைஞ்சி போச்சுங்க. அப்போ நான் நட்டது எல்லாமே நஷ்டமாக போச்சுங்க. வீட்டில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, திட்டினாங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்தார் எல்லாமே தூட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மாழ்வார் சொன்ன அந்த பலதான விதைப்பை நான் கேள்விப்பட்டு நானும் அதே போல் ஒரு பயிர் செய்யறதுக்கு முன்னாடி 3 முறை பலதானிய விதைப்பு விதைச்சிங்க. அடுத்த வருடம் நான் தூயமல்லி என்ற ஒரு நகரத்தை நட்டேங்க. அதில் பல விஷயங்களை நான் இயற்கை முறையில் நான் கற்றுக்கினேங்க. நிலத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் இருக்கிற நச்சுவை வெளியேற்ற உடனே அதில் நல்ல வளமான ஒன்றை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தூயமல்லியை நட்டேங்க. நல்லா விளைச்சல் கொடுத்துங்க. எந்த ஒரு இயற்கை ஈடுபடணும் அதிகமாக நான் பயன்படுத்தலைங்க. அப்போ ஒரு நிலம் செயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்தை மாறினா அந்த நிலம் மாறுவதற்கு குறைந்தபட்சம் 1லேருந்து ஒரு 3 வருஷம் ஆகுங்க. பூச்சி விரட்டியை பயன்படுத்துவதுங்க. செயற்கை விவசாயத்தில் ஒரு பயிரில் புழு வந்தாலும் பூச்சி வந்தாலும் நம்ம உடனே போய்ட்டு கடையில் போய்ட்டு மருந்து வாங்கி தெளிப்பு செய்த உடனே அந்த புழுக்களும் பூச்சியும் இறந்து போயிடும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளையும் புழுக்களையும் கொல்வது முறையில்லை. அதை என்ன செய்யணும்னா நம்ம பூச்சியும் புழுக்களும் நம்ம விரட்ட போகிறோம். அதனுடைய இனப்பெருக்கத்தை தடுக்க போகிறோங்க. அப்போ என்ன செய்யணும், ஒரு பயிர் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடியே பூச்சி விரட்டியை நம்ம ரெடியாக பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி பண்ணி வச்சு நான் மட்டும்தான் இயற்கை முறையில் பூச்சி மேலாண்மை என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நான் முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்க முடியாமல் காரணத்தால் தான் அந்த வாசனை சம்பா பயிர் பார்த்தோன்னா அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு புழு இருந்தது, புழு அந்த இலையை தின்னுது. அதுக்கப்புறமா நான் போயிட்டு 5 இலை கஷாயமோ 10 இலை கஷாயமோ நம்ம ரெடி பண்ணி தெளிப்பு செய்தால் அது பலன் கிடைக்காது. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக மேற்கொள்ளணுங்க. ஒரு இயற்கை இடுபொருளை நம்ம கொடுத்தா அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு இயற்கை பூச்சி விரட்டியை நம்ம தெளிப்பு செய்யணும். அப்படி முறையாக நம்ம தெளித்தா மட்டும்தான் பூச்சி கட்டுப்படும். பயிர் நமக்கு அதிக வளர்ச்சியை கொடுக்கும், அதிக வருமானத்தையும் கொடுக்குங்க. அப்போ பயிர் செய்வதற்கு முன்னாடி திட்டமிட்டு இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் ரெடி பண்ணி நம்ம முன்கூட்டியே வைக்க வேண்டுங்க. அது மிக முக்கியமான ஒன்று. சில விவசாயிகள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இயற்கை இடுபொருள்களையும் பூச்சி விரட்டிகளையும் கடையில் வாங்குறாங்க. அது கூடவே கூடாது. ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் தன் நிலத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நாம்ளே தயார் பண்ணணும்.
இதனால் நமக்கு வந்து விளைச்சல் கம்மியானாலும் லாபம் வந்து அதிகமாகும். வர லாபத்தில் நம்ம காசு கொடுத்து இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நம்ம வாங்கினா நஷ்டம்தான் அடைவோம். நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு மாடோ இல்லை சீமை மாடோ அதில் கிடைக்கின்ற அந்த சாணி கோமியம் இதை வச்சியோ நம்மக்கிட்ட இருக்கிற இடுபொருள்களை வச்சோ நம்ம இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நம்ம தயார் பண்ணி நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தும் போது தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் படும் கஷ்டம் என்னென்னா விளைவித்த பொருட்களை எப்படி விற்பனை செய்வது, இது தாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது. நான் எப்படி என்னுடைய இயற்கை விளைபொருட்களை விற்பனை செய்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் கருப்பு கவுனி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை முறையில் நடவு நட்டேங்க. நல்ல விளைச்சல் வந்தது. முதல்ல அதை வந்து என்ன செஞ்சேன், வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினேன். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன். அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய ஃப்ரெண்டுக்கு அந்த அரிசியை கொடுத்து பார்த்துருக்காங்க. அவர் சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவர் வந்து அதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி வந்து ஸ்டோரில் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்டோரில் வாங்கின அந்த அரிசிக்கும் நம்ம இயற்கையாக ரெடி பண்ண கொடுத்த அரிசிக்கும் டேஸ்ட் வந்து வேறுபட்டிருக்கு. அப்போ உடனே அந்த நண்பர் எனக்கு தொடர்பு கொண்டு, எனக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி வேணுங்க, உங்ககிட்ட இருக்கிற அரிசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, மற்றவங்ககிட்ட வாங்கினது வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதாங்க நம்ம இயற்கை விவசாயத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு, வளர்ச்சிக்கான முதல் படி. அப்போ அந்த நண்பர் வந்து ரெகுலராக இன்றளவுக்கு என்கிட்ட வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம இயற்கை முறையில் நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த விளைபொருட்கள் வந்து தரம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்படி அவர் மூலமாக என்ன செய்யுங்க, அவர் வந்து ஒரு 2 நண்பர்களை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. இப்படியா நம்ம ஒவ்வொரு கஸ்டமராக நமக்கு வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்க தேவைங்க. நாம் விளைவிக்கின்ற பொருளுடைய தரம் நல்லா இருந்தால் நம்மளே வந்து தேடி வருவாங்க. சமூக வலைதளங்களில் நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களை நம்ம காட்சிப்படுத்தலாங்க. ஃபேஸ்புக், யூடியூப், டெலகிராம், வாட்ஸ்அப் குழு போன்ற குழுக்கள் மூலமாகவும் நம்மளுடைய நிலத்தில் விளைந்த பொருட்களை நாம்ளே வந்து விளம்பரதாரராக என்ன செய்யலாம்னா விளம்பரப்படுத்தலாங்க. அதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம விளைபொருட்களை விற்பனை செய்யலாங்க. நானும் அப்படி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கருப்பு கவுனி விதை நெல்லை வந்து தமிழ்நாடு முழுவதும் யாராவது கேட்டாங்கன்னா மேட்டூர் பாச சர்வீஸ், ரதிமீனா பாச சர்வீஸ் போன்ற சர்வீஸ் மூலமாகவும் நம்ம விதை நெல்லை வந்து நம்ம கேட்டவுடனே தரமாக வந்து பிரித்து கொடுப்பதுனால மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட வந்து அவங்க தொடர்பு கொண்டு விதை நெல் கேட்டுகிட்டு இருக்காங்க. இப்படி பல வழிமுறைகள் இருக்குங்க நம்ம விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு. நம்ம விவசாயிகள் முயற்சி செய்தால் மட்டும்தான் அந்த முயற்சியில் நம்ம வெற்றி பெற முடியுங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரே பயிரை வந்து விவசாயம் செய்யக்கூடாதுங்க. தேவைக்கு ஏற்ப நம்ம விவசாயம் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா கருப்பு கவுனி ரைஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து கருப்பு கவுனி நம்ம விளைவிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதனோட விலையும் கம்மியாயிடுதுங்க. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ கருப்பு கவுனி ரைஸை வந்து 250 ரூபா விற்றுருக்கேன். ஆனால் இன்னைய ரேட்டு அப்படி இல்லைங்க, பாதிக்கு கம்மியாயிடுது ரேட்டுங்க. அப்போ வந்து என்ன செய்யலான்னா, இந்த வருடம் கருப்பு கவுனியை வந்து கொஞ்சமாக நட்டுட்டு அதிகப்படியாக இந்த நாட்களில் எந்த அரிசியினுடைய விலை வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம வந்து பயிர் செய்யலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து நம்ம சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா போன்றதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பயிர் செய்யலாம். ஏன்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை சீரக சம்பாவுக்கு 1 கிலோ 200 ரூபாய் என்ற ரேஞ்சில் விற்பனை செய்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் தேவை ஏற்படும் போது அதனோட விலை வந்து உயருங்க. தேவை இல்லைன்னா அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைங்க. அதே போல் தான் 3 வருடத்துக்கு முன்னாடி கருப்பு கவுனியுடைய அரிசி வந்து தேவை அதிகமாக இருக்கும்போது 250 300 ரூபா போச்சு. இப்போ அதனுடைய தேவை வந்து குறைந்து விட்டது. காரணம் என்னென்னா அதிகப்படியான விவசாயிகள் அந்த கருப்பு கவுனியை வந்து விளைச்சல் செய்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைந்தது. தற்போது இந்த வருடம் நம்ம அந்த தூயமல்லி நடலாம் அல்லது வாசனை சீரக சம்பா நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது, நல்ல வருமானத்தையும் தரக்கூடிய அந்த வாசனை சீரக சம்பா நெல்லை வந்து நம்ம விவசாயம் செய்யலாங்க. பொதுவாக வருஷம் ஒரு முறை மண் மற்றும் நீரை வந்து பரிசோதனை செய்யணுங்க. எந்த பயிர் செய்தாலும் மாதம் ஒரு முறை உயிர் உரமான சூடோமோனஸை வந்து பாசன நீருடன் கலந்து விடணுங்க. இது வந்து எல்லா பயிருக்கும் பொதுவானதுங்க. நாம் விளைவித்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்றா லாபம் 2 மடங்கு ஆகுங்க. இப்போ பாரம்பரிய அரிசி நீங்கள் விளைவித்தீங்கன்னா அதில் பாரம்பரிய அரிசி முறுக்கு, சீடை, அதிரசம், புட்டு மாவு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சரு, இது போன்ற மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்யும்போது லாபம் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சத்து மாவும் செய்யலாம், அரிசியாகவும் சேல்ஸ் பண்ணலாங்க.
அப்போ நம்ம இயற்கை முறையில் நம்ம ரெடி பண்ணுற அந்த விளைபொருட்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலே போதும், மக்கள் நம்மளை நோக்கி வந்துடுவாங்க. நீங்களும் இயற்கை விவசாயம் செய்ய போகிறீங்களா? அப்போ 3 விஷயம் மிக முக்கியங்க. எந்த ஒரு பயிரை செய்யறதுக்கு முன்னாடியும் பலதானிய விதைப்பு 3 முறை விதைத்து அதை மடக்கி உழவு செய்யுங்க. எந்த பயிர் செய்ய போகிறீங்களோ அதனுடைய தேவை அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட தேவை அதிகமாக உள்ள பயிரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பயிர் செய்வதற்கு முன்னாடி இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் முன்கூட்டியே தயார் நிலையில் செய்து வச்சுங்க. இது 3ம் நீங்கள் கடைப்பிடித்தா போதும், இந்த இயற்கை விவசாயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உழவி மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இயற்கை விவசாயம் செய்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. நன்றிங்க.